ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம வந்து பகத்சிங் பற்றி பார்க்கலாம். ஸோ பகத்சிங் பற்றி கேட்காத கொஷின் பேப்பரே கிடையாது. எல்லா கொஷின் பேப்பர்லேயும் பகத்சிங் அல்லது அவர் சார்ந்த ஒரு வழக்குகள் அல்லது அவருடைய இயக்கங்கள் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பாருங்கள். பகத்சிங்குடைய பிறந்தது வந்து 1907 1930. எங்கே பிறந்தார்னா பஞ்சாப். ஓகேங்களா? பஞ்சாப் பகத்சிங் தெரியும். பஞ்சாப் சிங்கம் யாருன்னு கேட்டாங்கன்னா லாலா லஜபதி ராய். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப் சிங்கம் யார்? லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் அவர் தான் வந்து பஞ்சாப் சிங்கம். இது வந்து பகத்சிங் வந்து பஞ்சாபில் லைப்பூர் அப்படின்ற மாவட்டம் ஜான்வாலா அப்படின்ற பிளேஸில் வந்து பிறந்திருப்பார். ஓகேங்களா? லயல்பூர் ஜான்வாலா பஞ்சாபில். இவருடைய இளமை காலத்திலேயே வந்து இவர் ஆரம்பித்த சபை வந்து நவ்ஜவான் பாரத் சபா ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன். நவ்ஜவான் பாரத் சபா ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன். அப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் இந்த ரிபப்ளிக் அசோசியேஷனால் வந்து யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா சச்சின் சன்யால் ஜோகேஷ் சாட்டர்ஜி. சச்சின் சன்யால் ஜோகேஷ் சாட்டர்ஜி இவர் சேர்ந்த அமைப்பு நவ்ஜவான் பாரத் சபா ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன். இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சச்சின் சன்யாலும் ஜோகேஷ் சட்டர்ஜி அவங்களும் இருப்பாங்க. அப்புறம் பகத்சிங்குடைய எத்தனையாவது வயசில் வந்து ஜாலியன் வாலாபாக் வந்து அவர் பார்த்துருப்பார்? அவருடைய 14வது வயதில். அப்புறம் தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நிலைப்படுத்த கூடியதாக இருக்கும். அனைத்து வெகுஜன இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக அஹிம்சை இருக்கும் என்று தனது எந்த நூலில் வந்து பகத்சிங் கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேட்டாங்க. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன், யார் எழுதியதுன்னு. ஆப்ஷனில் பெரியார் கொடுத்ததும் முக்கால்வாசி பேர் வந்து பெரியாரை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு நாத்திகவாதி அப்படின்னு. பட் இந்த புக்கை வந்து ஜெயிலில் வச்சு எழுதியிருப்பார் நம்ம பகத்சிங். இதை மொழிபெயர்த்தவர் யாருன்னு இப்போ குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஹிந்துஸ்தான் இந்த பார்த்தோம் இல்லையா ரிபப்ளிக் அசோசியேஷன். இந்த பெயரை வந்து கடைசியாக அவர் எப்படி மாற்றிருப்பார்னா ரிபப்ளிக் அசோசியேஷனை சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. வருஷம் வந்து 1928 செப்டம்பர். அவர் சட்டமன்றத்தில் குண்டு வீசினாங்கன்னு படித்தோம். எப்போ குண்டு வீசினாங்க? 1929 ஏப்ரல் 8 அப்போ தான் வந்து குண்டு வீசினாங்க. ஸோ இங்கே 9ல் முடிஞ்சால் டேட் வந்து 8ல் முடியணும். ஏப்ரல் 8. இரண்டாவது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் லாகூர் சதி வழக்கு 1929. அது வந்து சாண்டர்ஸ் கொலை தொடர்பாக பகத்சிங் உட்பட சாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு டிஎஸ்பியை வந்து கொன்றுவாங்க இல்லையா? ஸோ அதனால் பகத்சிங்கோட சேர்த்து அவருடைய மற்ற குழுக்களும் 21 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் லாகூர் சதி வழக்கு. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. கண்டினியூஷன் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். ஓகேங்களா? இரண்டாவது லாகூர் சதி வழக்கில் அரெஸ்ட் ஆகி 64 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டவர் யாருன்னா நம்ம ஜதீந்தர் நாத் தாஸ். ஓகேங்களா? ஸோ உயிர் விட்டவர் அப்படின்னா ஜதீந்தர் நாத் தாஸ் அவர்கள். 1930 லாகூர் சதி வழக்கு அக்டோபர் 7 மரண தண்டனை வந்து யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க? ஸோ லாகூர் சதி வழக்குடைய இது வந்து 1930 அக்டோபர் 7 பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்க 3 பேத்துக்கு தான் வந்து மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க அக்டோபர் 7. நாங்கள் போர் தொடுத்ததால் போர் கைதிகள் ஆனோம் என்று நீதிமன்ற தீர்ப்பு கூறுவதால் தங்களை தூக்கிடுவதற்கு பதிலாக சுட்டு தள்ளுங்கள் என்று பஞ்சாப் மாநில ஆளுநருக்கு கடிதம் எழுதியவர்கள் வந்து அதே இந்த 3 கிரேட் யங்ஸ்டர்ஸ் தான். பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ். ஓகேங்களா? போர் செஞ்சதுனால தான் நாங்கள் கைதிகளா அப்படின்னு நீங்கள் தீர்ப்பு கொடுறீங்க, எங்களை வந்து தூக்கில் போடாதீங்க, சுட்டு தள்ளுங்க அப்படின்னு கடிதம் எழுதியிருப்பாங்க. யார்? பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ். புரட்சி அப்படிங்கிறது வெறும் குண்டு எறிதலோ துப்பாக்கியால் சுடுவதோ கிடையாது. புரட்சி அப்படிங்கிறது மனித குலத்தில் பிரிக்க முடியாத உரிமை, சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமை அப்படின்னு சொன்னது பகத்சிங். நீதிமன்ற விசாரணை முடிஞ்சதுக்கப்புறமா புரட்சி ஓங்குகனா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு முழக்கமிட்டவர்கள் வந்து யார்? பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ். பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவுங்க தான் நீதிமன்ற விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் புரட்சி ஓங்குக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் தூக்கிலிடப்பட்ட நாள் எப்போன்னு கேட்டிங்கன்னா 31 மார்ச் 23.
1931 மார்ச் 23. அப்புறம் வந்து 1928 டிசம்பர் லாலா லஜபதி ராய் மீது தாக்குதல் நடத்திய யாருக்கு பதிலாக புரட்சியாளர்கள் சாண்டர்ஸை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ கொல்லணும்னு பிளான் பண்ணது வந்து ஜேம்ஸ் ஸ்காட் அவர்களை, அவங்களுக்கு பதிலாக சாண்டர்ஸை கொண்டிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம பகத்சிங் பற்றி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஸோ அந்த புக்கு என்னன்னு பார்த்துக்கோங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர். லாகூர் சதி வழக்கு 1930 அக்டோபர் 7. இது ஒரு பாயிண்ட்டு. அவங்கள விட்ட நாள், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 31 மார்ச் 23, 1931 மார்ச் 23. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாமுக்கு இருக்கிற கொஞ்ச நாள் டைமில் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. தேங்க்யூ.